ஸ்ரீராமஜெயம். அனைவருக்கும் வணக்கம். உற்ற உறவாயினும் தர்மத்தை அறத்தை கடைப்பிடிப்போம். ஸ்ரீராமர் சீதா பிராட்டி திருமணமானவுடன், சீதா, இந்த இப்பிறப்பில் வேறு மாந்தரை என் மனதாலும் நினைக்க மாட்டேன், கையாலும் தொடமாட்டேன். ஒருத்திக்கு ஒருவனே, ஒருவனுக்கு ஒருத்தியே என்று வாழ்ந்து அறத்தை உலகிற்கு கற்பித்தார் ஸ்ரீராமர். தசரதரும் கையேக்கு கொடுத்த வாக்கின்படி இருந்த வரத்தை கொடுத்து வாக்கை காப்பாற்றி அறத்தை கடைப்பிடித்தார். கோசலையும் சுமித்திரைக்கும் கணவரின் கட்டளையை ஏற்று அறத்தை கடைப்பிடித்து அதன் வண்டி வாழ்ந்து காட்டி அறத்தை கடைப்பிடித்தார்கள். லட்சுமணரும் பாலா அரிவாளா என இரண்டு மந்திரங்களை கற்று உண்ணாமலும் உறங்காமல் இருந்து தன் தாயின் கட்டளையை ஏற்று தொண்டனாக இருந்து அறம் காத்தார். தசரதர் முன்னால் செய்த உதவிக்கு நன்றி கடனாக சதாயு ராமலட்சுமணருக்கு உதவி செய்தது. அதற்கு நன்றி கடனாக சதாயுவுக்கு ஸ்ரீராமர் நீர்க்கடன் விழுக்கடன் என்று அறம் காத்தார். பீஷ்மரும் 14 வருடங்கள் வனவாசம் என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு 14 வருடங்கள் வனவாசம் என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு சுக்கிரவ நகருக்கு செல்லாமல் சுக்கிர முடிசூட்டு விழா பட்டாபிஷேகத்துக்கு லட்சுமணரையே அனுப்பி அரங்காத்தார் ஸ்ரீராமர். பீஷ்மரும் தன் அண்ணன் செயல் அறமாகாது என்று கருதி அனைவரும் விட்டு விலகி ஸ்ரீராமரிடம் அடைக்கலம் புகுந்து அறங்காத்தார். திருச்சிலையும் தன் பெரியப்பாவாக இருந்தாலும் இலங்கை மன்னராக இருந்தாலும் அவர் செல்வது தவறான செயல் என்று கருதி அசோகவற்றை சீதைக்கு உறுதுணையாக இருந்து ஆறுதல் கூறி அரங்காத்தால் திருச்சலை. போர்க்களத்தில் ராவணன் அனைத்தை இழந்து வெறுங்குயோடு இருக்கையில் கையில் ஆயுதம் இல்லாதவரை கொள்வது அறமாக என்று கருதி இன்று போய் நாளை வா என்று ராவணனை அனுப்பி வைத்து அறம் காத்தார் ஸ்ரீராமர். நாமும் அறத்தை கடைப்பிடிப்போம், தர்மத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.